அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவான் மற்றும் சுக்கிரனால் உருவாக இருக்கக்கூடிய லாப யோகம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பணம் குவிய போகக்கூடிய லாப யோகம் உருவாகி இருக்கிறதுங்க. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், உங்களுடைய ராசியும் இந்த 3 ராசியில் இருக்க பெறுகிறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தின்படி நவ கிரகங்கள் அவ்வப்போது ராசியை மாற்றியும் மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்தோ அப்படி இல்லைனா நிலைகள்லையோ யோகங்களை உருவாக்கி மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் சுமார் 12 ஆண்டுகள் கழித்து மிதுன ராசியில் பயணித்து வரக்கூடிய தெய்வர்களின் குருவாக கருதப்படும் குரு பகவானும் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம் ஆகியவற்றின் காரணியாகவும் அசுரர்களின் குருவாகவும் கருதப்படும் சுக்கிரனும் தங்களுடைய நிலைகளின் மூலம் லாப திருஷ்டி யோகத்தை உருவாக்குகிறாங்க. இந்த லாப திருஷ்டி யோகமானது அக்டோபர் 8ஆம் தேதி உருவாகி இருக்கிறது. இந்த யோகத்தின் போது குருவும் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று 60 டிகிரி கோணத்தில் இருக்கும். இந்த யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலுமே காணப்படும். குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியில இருக்க பெற போகிறாங்க. இந்த யோகத்தால பிரகாசிக்கக்கூடிய வகையில இந்த 3 ராசிக்காரர்கள் அமையவிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் வருமானத்தில் உயர்வும் தொழில நல்ல முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தற்போது குரு சுக்கிரனால் உருவாக இருக்கக்கூடிய லாப திருஷ்டி யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படின்னு பார்க்கலாம். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் யோகத்தை அடைய போகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்கான நன்மைகள் குவிய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த வரிசையில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி கடகராசி அன்பர்கள். கடகராசிக்காரர்களுக்கு லாப திருஷ்டி யோகத்தால் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு கிடைக்க பெறப்போகிறது. நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு போட்டி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறப்போகிறாங்க அப்படின்னும் சொல்லலாங்க. மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தடைபட்ட வேலைகள் வெற்றிகரமாகவே முடிவடைய ஆரம்பிச்சிடும். பணிபுரிகிறவங்க அலுவலகத்தில் நல்ல ஆதரவை பெறுவாங்க. உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறப்போகிறாங்க. இதன் காரணமாக சில பல சலுகைகள், விரும்பிய இடமாற்றம், ப்ரமோஷன், புதிய பதவிகள் அப்படின்னு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு பண வருவாய் இருக்க பெற போகிறதுங்க. முற்றிலும் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு யோகத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. என்னென்ன விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா நிறைய உங்களுடைய தொழில், வியாபாரம் அதெல்லாம் முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் முயற்சி பண்ணாலும் அது உடனுக்குடன் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க. இந்த காலம் மொத்தத்தில் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் நல்ல மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது
இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு மற்றும் சுக்கிரனால் உருவாகக்கூடிய இந்த லாப யோகம் உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாப யோகத்தால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சிலருக்கு புதிய திட்டங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். வெளிநாடு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது. வெளிநாடு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. அதே மாதிரி வணிகர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவாங்க. நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாகவே முடிவடையும். பணிபுரிபவர்களுக்கு நல்ல நிதி ஆதாயம் கிடைக்க பெற வாய்ப்புகளும் இருக்கிறது. தந்தையுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது. வருமானத்தில் நல்ல உயர்வு கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. குரு சுக்கிரனால உருவாக இருக்கக்கூடிய இந்த லாப திருஷ்டி யோகத்தால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம் ஆகியவை தங்களுக்கு அதி அற்புத பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்க பெறுவதோடு அனைத்து காரியங்கள்லையும் நற்பலன்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடமாற்றம் கிடைக்க பெறுவீங்க. சங்க பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைப்பதோடு சில சலுகைகளும் கிடைக்க பெறலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகளோடு பதவி உயர்வோடு சம்பள உயர்வும் தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் புதிய திட்டங்களில் பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. இந்த யோகம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களையும் தங்களுக்கு வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள போறீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு சுபகாரிய நிகழ்வுகள் நல்லபடியாகவே நடக்கும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய அளவில் வழிவகுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி ரிஷப ராசிக்காரர்கள் லாப திருஷ்டி யோகத்தால் ஆளுமையில் நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. திருமணமானவர்கள் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாங்க. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களையும் பெறுவாங்க. வங்கி இருப்பு அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீங்க. திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்குங்க. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப உறவுகள் வலுவடையும். பெற்றோர்களினுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. தொடர்பு திறனை மேம்படுத்தக்கூடிய கால நேரம் சொல்லலாம். வேலை வாய்ப்பில் நன்மை இருக்க பெறுங்க. நிதி நிலைமை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். அதே நேரம் தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்க செய்யுங்க. நிதி மேலாண்மை உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களினுடைய ஆதரவு, விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் வளர்ச்சி முயற்சிகள் அனைத்துமே பாராட்டப்படுங்க. ஆன்மீக மன வளர்ச்சிக்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். புதிய சிந்தனைகள் உருவாகும். மன உணர்ச்சி ரீதியான மாற்றங்கள், ஆழமான அனுபவங்கள் ஏற்படுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சிறப்பான பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. கவலைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலகட்டங்க. புத்தி சாதுரியத்தால்
பொருள் சேர்க்கை ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தடைபட்ட காரியங்களில் தடை நீங்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை விலக ஆரம்பிச்சிடும். தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது சால சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க. எது வந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. தெளிவான முடிவை எடுப்பீங்க. குழப்பமான மனநிலை மாற செய்யுங்க. மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பீங்க. வியாபார போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். புதிய பதவி கிடைக்க பெறுவீங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் முழு ஆதரவு கொடுக்கறதுனால நிறைய ஆடம்பரமான பொருட்களை வாங்குவீங்க. அதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம்.